அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் நான் என்ன பேச போகிறேங்கிறது உங்களுக்கே தெரியும், சரிங்களா? ஸோ இந்த காணொலியில் என்னோடய சார்ட் அப்டேட்ஸ் தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை படிச்சுட்டு பார்த்துட்டு வாங்க. இங்கேயும் நான் ஒன்று சொல்லிடுறேன், இங்கே நான் போடுற அனைத்து காணொலிகளும் என்னோட இதுக்கு மட்டும்தான், அதாவது எனக்கு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறத நான் ஒழுங்காக அப்ளை பண்ணியிருக்கேனா, நான் அதாவது கன்சிடென்ஸாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணி, எனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது எனக்கு அது வந்து புரிஞ்சிடும். ஸோ அதுக்கு எனக்கு என்னோடய சோர்ஸுக்கு தான் நான் வந்து காணொலி போட்டுக்கிட்டுருக்கேன். ஸோ இதை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. படிக்கிறதா இருந்தால் ஐசிடியோட சேனலில் போய் படிங்க, என் சேனலை பார்த்து படிக்காதீங்க. அப்புறம் எதுக்கும் நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். நீங்கள் பணத்தை என் இதை பார்த்து ட்ரேட் பண்ணிவிட்டு பணம் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் போய் சொல்லிட்டேன், சரியா? ஸோ இப்போ வந்து ஆரம்பிக்கலாம். இந்த காணொலியில் என்ன ஐசிடி வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தார் அப்படின்னா, எபிசோட் 5ல் வந்து இது அவர் வந்து பிஎம் செஷனும் ஏஎம் செஷனும் எப்படி ஆன்டிசிபேஷன் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருப்பார், சரிங்களா? ஸோ அதை சொல்லியிருந்ததை தான் இந்த இடத்துல நம்ம வந்து அவர் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தாரு. ஸோ உங்களுக்கு இதான் ஹோம்ஒர்க்கு, நீங்கள் இதை போய் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, சரியா? ஸோ அதை தான் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 8:30 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோஸ், ரீசெண்டாக இருக்கிற ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஏஎம் செஷன் எந்த சைடு ட்ரேட் ஆகுதோ அந்த சைடு ப்ரைஸ் போகும், சரியா? ஸோ ஏஎம் செஷன் எந்த சைடு ப்ரைஸ் போச்சோ அதே பக்கம் தான் பிஎம் செஷனும் ட்ரேட் ஆகும், சரியா? இப்போ ஏஎம் செஷன் புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்னா பிஎம் செஷனும் புல்லிஷாக நம்ம ஆன்டிசிபேஷன் பண்ணலாம். எது வரை ஆன்டிசிபேஷன் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே எத்தனை பாயிண்ட் மூவ் ஆகிருக்கோ, இங்கேருந்து ஏஎம் செஷன் எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகிருக்கோ, ஸோ அவ்வளோ பாயிண்ட் வந்து நீங்கள் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி பிஎம் செஷன் நீங்கள் ஆன்டிசிபேஷன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ஏஎம் செஷன் வந்து கன்சல்டேஷன் ஆணுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் டே என்னவா இருந்துச்சோ, இப்போ ப்ரீவியஸ் டே புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்னா கன்சல்டேஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் புல்லிஷ் பார்க்கலாம், சரியா? ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ரேஞ்சிலேருந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிரும். ஸோ இல்லை அப்படின்னா கன்சல்டேஷன் ஏஎம் செஷன் ஆனோடனே பிஎம் செஷன் ரிவர்ஸ் ஆகிரும், சரிங்களா? இது 3 தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது 3 தான் இப்போ இங்கே நடந்திருக்கா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மண்டே அன்னைக்கு இது வந்து 8:30 ஓப்பன், நான் இங்கே போட்டிருக்க எல்லாமே 8:30 ஓப்பன், 1:30 ஓப்பன் அண்ட் 4:30 க்ளோஸ், சரியா? ஸோ இது 3 தான் அந்த ப்ளூ கலர் லைனு. இது லன்ச் ஹவரில் ட்ரேட் பண்ணக்கூடாது. லன்ச் ஹவரோட டைம் வந்து 12 மணிலேருந்து 1 மணி வரை. நம்ம ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கிறது பிஎம் செஷனில் ஆரம்பிக்கிறதுங்கிறது 1:30லேருந்து 4:30 வரை, சரியா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து 8:30க்கு அப்புறம் ஓப்பன் ஆகி இங்கே கன்சல்டேஷன் ஆகிருக்கும், சரியா? கன்சல்டேஷன் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, ப்ரீவியஸ் டேவோட லோஸாக என்ன பண்ணியிருக்கான், ஸ்வீப் பண்ணியிருக்கான். இது வந்து ப்ரீவியஸ் டே லோ, சரியா? ப்ரீவியஸ் டே லோ இல்லை. ஸோ 8:30 ஓப்பனுக்கு அப்புறம் ரீசெண்டாக இங்கே ஸ்வீப் பண்ண 15 மினிட்ஸ் லிக்விடிட்டி, சரியா? இது வந்து ஒரு செல் ஸ்டாப். ஸோ இப்போ இந்த செல் ஸ்டாப்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எந்த சைடு ட்ரேட் ஆகிறானோ அந்த சைடு தான் மார்க்கெட் வந்து அவர் போகும்னு சொல்லியிருந்தார். இதுக்கு நம்ம எம்எஸ்எஸும் நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து செல் ஸ்டாப் எடுத்தான். ஸோ இங்கே எதுலேருந்து சப்போர்ட் பண்ணி போயிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எண்டாக் இருக்கும். ஸோ அந்த எண்டாக்கில் தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், சப்போர்ட் பண்ணி ப்ரைஸ் வந்து ஹையராக புஷ் பண்ணிகிட்ருக்கான், சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, அடுத்து பை ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல கன்சாலிடேஷன் எக்ஸ்பேன்ஷன் ஆகிருக்கு, சரியா? இப்போ இங்கே இந்த ரேஞ்ச் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து இதாக இருப்பதுங்க, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, இதை தான் நான் சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் டே இங்கே நமக்கு என்ன ஆகிருக்கு, ப்ரைஸ் வந்து பை ஆகிருக்கான், அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்கான், அப்படியே செல் ஆகிருக்கான். ஸோ இது வந்து ஒரு
ரேஞ்சு தான். சரியா, இது வந்து ஒரு ரேஞ்ச். இப்போ இதுக்கப்புறம் நடக்கிறது ஒரு மூவ். சரியா, இதுக்கப்புறம் நடக்கிறது வேறு, இதுக்கு முன்னாடி நடந்தது வேறு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஏஎம் செஷன் என்ன பண்ணிட்டான், பை ஆகிட்டான். ஸோ அப்போது நம்ம ஏஎம் செஷன் என்ன பண்ணலாம், பை ஆகும். அடுத்து பிஎம் செஷன் வந்து பை ஆகும் அப்படின்னு ஆன்டிசிபேஷன் பண்ண சொன்னார். ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ பாயிண்ட் எடுக்கணுமோ அவ்வளோ பாயிண்ட் வந்து நம்ம, அதாவது எவ்வளோ பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கோ அவ்வளோ பாயிண்ட் வரையும் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகலாம், அடுத்தது எக்ஸ்பேண்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம கணக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 30,289 இருக்குது. சரியா, இங்கேருந்து எவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து பையாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கான், 555 வரை. அப்போனா கிட்டத்தட்ட இங்கேருந்து 200 பாயிண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கான், பை ஆகிருக்கான். ஸோ அப்போது இதே 200 பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கேருந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணி மேலே வரை யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட்டு இங்கே செல் ஆகிட்டான், ரிவர்ஸ் ஆகிட்டான். ஏன் ரிவர்ஸ் ஆகிட்டான் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் இங்கே பை ஆகணும் அப்படின்னா அதுக்கு பை ஸ்டாப்ஸ் இருக்கணும். சரியா, இப்போ இங்கே ஆல் டைம் ஹை போயிடுச்சு. ஸோ ஆல் டைம் ஹையில் இங்கே நமக்கு பை ஸ்டாப்ஸ்லாம் இல்லை, அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கிற இந்த பை ஸ்டாப்ஸை எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், டோட்டலாக செல் ஆகிட்டான். இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ்க்கு, இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸுக்கு, இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ், எல்லா செல் ஸ்டாப்ஸுக்கும் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, செல் ஆகிடுச்சு. சரியா, ஸோ அவ்வளோ தூரம் அவன் செல் ஆகலை போல், இவ்வளோ இங்கே தான் வந்து செல் ஆகிருக்கான். சரியா, ஸோ அப்போது இங்கே பிஎம் செஷன் வந்த உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிஎம் செஷனில் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிற ஸ்விங் 130க்கு அப்புறம் க்ரியேட் ஆகிற ஃபஸ்ட்டு ஸ்விங்கு. ஸோ அந்த ஸ்விங் ஹையை ஆர் லோவை ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட க்ளோஸ் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எஃப்இஜி வைக்கணும். சரியா, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து 130 ஓப்பன் ஆகிருக்கான். சரியா, நீங்கள் வந்து இது வந்து 5 மினிட்டில் பார்க்கலாம் ஆர் 1 மினிட்டில் பார்க்கலாம். சரியா, ஆனால் மேஜராக வந்து 5 மினிட்டில் பாருங்கள், அதான் வந்து கரெக்டாக இருக்கும். 1 மினிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்விங் ஃபஸ்ட்டு ஸ்விங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்விங் ஹை. ஸோ நமக்கு மார்க்கெட் செல் ஆகணும் அப்படின்னா இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு தான் செல் ஆகணும். ஆனால் இங்கே நடந்தது வேறு, இங்கே நடந்தது இந்த பை ஸ்டாப்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், டோட்டலாக இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கான். ஸோ அப்படியே ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட செல் ஆகிருக்கிறான். ஸோ அந்த இடத்துல ஒரு சிபி இருந்திருக்கு. சரியா, ஸோ அந்த சிபியில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ட்ரேட் ஆகி செல் ஆகிருக்கான். அடுத்து ப்ரைஸ் வந்து ரெட்ராஸ்மெண்ட் ஆகி இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கோட மீன் ரிசல்ட்டில் டேப் ஆகி ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், செல் ஆகிருக்கான். ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து 1 மினிட்டில் பார்ப்போம். ஏன்னா 5 மினிட்டில் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் 1 மினிட்டில் போய்க்கிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து 130க்கு அப்புறம் க்ரியேட் ஆன ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. சரியா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்விங்கு. ஸோ இந்த விகை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, இதுதான் ஸ்விங் ஹை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நமக்கு அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டான், ப்ரைஸு ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. சரியா, அப்போது இங்கே என்ன பண்ணிட்டான், மார்க்கெட்டு ஸ்விங் லோ, ஸ்விங் ஹையை வந்து என்ன பண்ணிட்டான், ஸ்வீப் பண்ணிட்டான். அப்போது அந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எம்எஸ்எஸ் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எஃப்இஜி வைக்கணும். சரியா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வந்திருக்கான், ஆனால் எம்எஸ்எஸ் வைக்கல. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வந்து எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது இங்கே ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இங்கே இருக்கிற எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், அப்படியே செல்லாகி வந்திருக்கான். ஸோ அடுத்து இங்கே இருக்கிற இந்த சிபியில் மார்க்கெட் அப்படியே என்ன பண்ணியிருக்கான், செல்லாகி கீழே வந்திருக்கான். ஸோ மறுபடியும் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இங்கே இருக்கிற ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸை எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற மின் த்ரெஷோல்டு ஓபியிலேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், செல்லாகி லோவுக்கு வந்துட்டான். ஸோ உங்களுக்கு பிஎம் செஷனில் இருந்த இந்த லோ, ஏஎம் செஷனில் இருந்த இந்த லோஸ் வரையும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். எப்போ வரையும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னா
இந்த 4.5 வரையும் தான். இந்த 4.5 வரையும் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணல, அவ்வளோ தூரம் வந்து ட்ரேட் ஆகலை. ஸோ இப்போ இங்கே எவ்வளோ 4.5 இங்கே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே நமக்கு அவ்வளோ தூரம் கூட ட்ரேட் ஆகலை. ஸோ இவ்வளோ தான் இங்கே இருக்கிற இந்த ஒரு செல் ஸ்டாப்ஸ் வர ட்ரேட் ஆகிருக்கான். சரியா? ஸோ இவ்வளோ தான். இது வந்து திங்கக்கிழமை நடந்திருக்கு. திங்கக்கிழமை என்ன பண்ணியிருக்கான், ரிவர்ஸ் ஆகிருக்கான் மார்க்கெட்டு. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை பார்க்குறோம். ஸோ செவ்வாய்க்கிழமையில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா $8:30 ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான், ரீசண்டாக இருக்க செல் ஸ்டாப்ஸ் எடுத்துகிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கான். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸு எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கு. மறுபடியும் அந்த எஃப்இஜிலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், பை ஆகி எக்ஸ்பேன்ஷனில் போய் முடிஞ்சிருக்கான். சரி, அப்போது நம்ம ஆஃப்டர் பிஎம் செஷன் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கிற ஒரு மிட்டிகேட் ஆகாத ஒரு கேண்டில் கூட என்ன பண்ணல, ட்ரேட் ஆகலை. ஸோ அப்படி மிட்டிகேட் ஆகாத எஃப்இஜியில் வந்து ட்ரேட் ஆகினோடனே ப்ரைஸ் வந்து போயிருக்கான். ஸோ உங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி செல் ஸ்டாப்ஸ் லிக்விடிட்டி இல்லை பை ஸ்டாப்ஸ் லிக்விடிட்டி இருக்கும்போது உங்களுக்கு மிட்டிகேட்டே ஆகாத ஒரு எஃப்இஜி இருந்துச்சு அப்படின்னா அந்த எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் வந்து பையோ ஆர் செல்லோ ஆகும். அந்த எஃப்இஜி வந்து ஒரு பவர்ஃபுல்லான எஃப்இஜி. சரியா? ஸோ ஒன்ஸ் இங்கே வந்த உடனே ப்ரைஸ் இங்கேருந்து என்ன பண்ணுறான், நல்லா பை ஆகி மேலே போயிட்டான். ஸோ இப்போ நம்ம எதுவரையும் நம்ம பை பார்க்கலாம் அப்படின்னா இந்த இதை அப்படியே க்ளோன் பண்ணி எக்ஸ்பேண்டு. ஸோ இப்போ இந்த இது வரையும் நம்ம எக்ஸ்பேன்ஷன் பார்க்கலாம். சரியா? ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், அவ்வளோ தூரம் இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகலை. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, என்ன பண்ணியிருக்கான், பாதி வர போயிருக்கான். ஸோ அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மினிட்ல ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், ஸ்விங் லோ கிரியேட் பண்ணியிருக்கான், ஸ்விங் ஹை கிரியேட் பண்ணியிருக்கான். சரியா? இப்போ நமக்கு பை ஆகணும் மார்க்கெட்டு. அப்போது நமக்கு ஸ்விங் லோஸை ஸ்வீப் பண்ணிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட என்ன பண்ணோம், க்ளோஸ் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம 1 மினிட் ஸ்டார்ட் வைக்கிறோம். இங்கே 5 மினிட்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கான்ட்டு. இருந்தாலும் நான் வந்து 1 மினிட் போய்க்கிறேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏஎம் செஷனில் இருந்த ஒரு இன்வர்ஷன் எஃப்இஜி ப்ளஸ் அது வந்து ஒரு எண்டாகும் கூட. எண்டாக கீழே இருக்கா, மன்னிக்க நண்பர்களே. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து அக்ரெசிவாக வந்து இங்கே செல் ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கான். எங்கே செல் ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கான், இங்கே இருக்கிற இன்வர்ஷன் எஃப்இஜியில். சரியா? ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிட்டான், இங்கேருந்து செல் ஸ்டாப்ஸ் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக மேலே போயிட்டான். சரியா? ஸோ இப்போ நம்ம 5 மினிட் போவோம். ஸோ அப்போது ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஸோ இங்கே இருக்கிற ஃபேர்வேலி கேப்பில் உங்களோட என்ட்ரி. சரியா? ஸோ இங்கே ஏன் ஃபேர்வேலி கேப்புக்கே வராமல் போயிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ல வந்து எஸ்எம்டி இருக்குது. ஸோ அதனால தான். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு எஸ்எம்டி வச்சுருக்கான். இந்த எஸ்எம்டி இங்கே ஃபெயில் ஆகிருக்கு. சரியா? ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் எஸ்எம்டி. ஸோ இப்போ இங்கேருந்து இந்த கேண்டில் வரையும் எஸ்எம்டி இருக்குது. சரியா? ஸோ ப்ரைஸ் அதனால தான் என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து பை ஆகி மேலே போயிருக்கான். ஸோ நீங்கள் இந்த எஃப்இஜியில் இங்கே ட்ரேட் ஆகும்போது இங்கே ட்ரேடை போட்டுக்கிறோம். சரியா? 1 மினிட்ல
கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான் அகைன் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கான். ஸோ நம்ம டைம் வரையும் என்ன பண்ணியிருக்கான் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கான். அக்ரெசிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து இங்கே ஸோ இப்போ புதன்கிழமை என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் 8:30 ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான் ரீசெண்டாக இருந்த ஹையை எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து இங்கே செல் ஆகிட்டான். சரியா, செல் ஆகி நமக்கு இங்கே ஷிஃப்ட் வச்சுட்டான். ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு இங்கேருந்து செல்லுக்கு திரும்பி இருக்கு. ஸோ செல்லுக்கு திரும்பி இங்கே இது வந்து 50 மினிட்ஸோட எஃப்இஜி. சரியா, ஸோ ஏஎம் செஷன் என்ன பண்ணியிருக்கான் செல்லில் முடிஞ்சிருக்கான். சரியா, ஸோ ப்ரைஸ் ஒன்ஸ் 130 ஓப்பன் ஆனோடனே ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான் ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ. சரியா, ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கிற ஸ்விங் ஹையை என்ன பண்ணியிருக்கான் எடுத்திருக்கான். ஆனால் என்ன பண்ணல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட க்ளோஸ் வைக்கலை. ஸோ அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரேடே கிடையாது. உங்களுக்கு எப்போ ஹைஸை எடுத்துகிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ப்ரைஸ் செல் ஆகுறானோ அப்போ தான் உங்களுக்கு ட்ரேடு. ஸோ மறுபடியும் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான் இங்கே ஒரு பை ஸ்டாப்ஸ் 230. ஸோ வந்து சிபிடிஆரோட ஓப்பனு சிபிடிஆரோட ஓப்பன் 2 PM. அது 2 PM. சரி சரி. ஸோ சிபிடிஆரோட ஃபஸ்ட்டு ஹை. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான் இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கான். இங்கே 50 மினிட்ஸோட கான்ஸ்குவன்ட் என்க்ரோச்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸு ட்ரேட் ஆகி உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. சரியா, ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான் மேக்ரோ ஓப்பன் ஆனோடனே ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிட்டு ஃபுல்லாக செல் ஆகிட்டான். ஸோ செல் ஆகி உங்களுக்கு இங்கே என்ன பண்ணிட்டான் எஃப்இஜி கிரியேட் ஆகிட்டான். ஸோ அப்போட உங்களோட ட்ரேடு இந்த எஃப்இஜியில். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இங்கே என்ன பண்ணியிருந்தான் இவ்வளோ தூரம் செல் ஆகிருந்தான். இப்போ அதை செல்லை நீங்கள் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான் அதில் பாதி தான் வந்திருக்கான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணிடுச்சு செல் ஆகிடுச்சு. சரியா, ஸோ இப்போ வேலைக்கிழமை. ஸோ இப்போ இங்கே வேலைக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஏஎம் செஷனு 8:30 ஓப்பன் ஆன உடனே ரீசெண்டாக இருக்கிற செல் ஸ்டாப்ஸை எடுத்துகிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட என்ன பண்ணியிருக்கான் க்ளோஸ் வச்சுருக்கான் ப்ளஸ் எஃப்இஜி. ஸோ அந்த எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான் பை ஆகி இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் பை ஆகி ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி புல்லிஷில் முடிஞ்சிருக்கு. சரியா, ஸோ ஒன்ஸ் ஏஎம் செஷன் பை ஆகி முடிஞ்ச உடனே பிஎம் செஷன் நம்ம பை பார்க்கணும். ஸோ ஆனால் ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் பிஎம் செஷன் பை ஆகலை. ஸோ இந்த இடத்துல நம்ம முதல்ல இந்த இடத்துல நம்ம 1 மினிட் சார்ட் பார்த்துருவோம். சரியா, அந்த இடத்துல 1 மினிட் சார்ட் பார்க்கல. ஸோ 1 மினிட் சார்ட்டில் பார்த்துருவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸ்விங் ஹை கிரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்விங் லோ கிரியேட் ஆகிருக்கு ஹை 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 ஹை. ஸோ அப்போது நீங்கள் வந்து ஸ்விங் ஹையும் ஸ்விங் லோவும் நீங்கள் வந்து 50 மினிட்ஸ் 5 மினிட்டில் பாருங்கள் 1 மினிட்டில் பார்க்காதீங்க. அந்த இடத்துல அது வேலிட் ஆகலை உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் ஹை தான்.
ஸோ யா கரெக்டாக தான், இது வந்து ஒரு ஸ்விங் ஹை. ஸோ ஸ்வீப் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இருக்கிற ஷார்ட் டேர்ம் லோ கீழே என்ன பண்ணி ப்ரைஸ் க்ளோஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் வந்து செல் ஆகியிருக்கணும், ஆனால் ப்ரைஸ் வந்து செல் ஆகலை. சரியா? ஸோ அதனால் 5 மினிட்ல பாருங்கள். ப்ளஸ் அது போக இல்லைனா அது இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து டைம் பேஸ்ட், அவங்க டைமில் வந்து ட்ரேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மறுபடியும் ரெட்ரேஸ்மெண்ட்டோட ஆகிருக்கலாம். சரியா? ஸோ அதான். ஸோ இந்த இடத்துல 50 மேக்ரோ ஓப்பன் ஆனவொடனே ப்ரைஸ் எல்லாம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு மேக்ரோ இல்லை, இது வந்து மேக்ரோ கிடையாது. சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து செல் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறேன். 5 மினிட் வச்சா சொல்லி கொடுத்தாரு, சொல்லிட்டேன் பே. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கான், இங்கே இருக்க ஹைஸை ஸ்வீப் பண்ணிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இங்கே க்ளோஸ் வச்சுட்டான். சரியா? ஸோ வேலைக்கிழமை. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கான். ஏன் ரிவர்ஸ் ஆகிருக்கான்னா இங்கே இருக்கிற ஒரு 3 மினிட்ஸ் எஃப்இஜி இன்வர்ஷன் எஃப்இஜியில் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, இங்கே இருக்கிற 5 மினிட்ல தான் ஷார்ட் டேர்ம் ஹை, ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹை. ஸோ ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹை என்ன பண்ணியிருக்கு, ஸ்வீப் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட க்ளோஸ் வச்சுருக்கான் வித் எஃப்இஜியோட. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து செல் ஆகிருக்கான். ஏன் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்காமல் செல் ஆகிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் அதே தான் ப்ரைஸ் அந்த இடத்துல ட்ரேட் ஆகிருச்சு இஎஸில். ஸோ மேக்ரோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், ட்ரேட் ஆகிட்டான் அந்த எஃப்இஜியில். சரியா? ஸோ அதனால தான் ப்ரைஸ் வந்து அங்கேருந்து இது ஆகலை. சரியா? ஸோ இப்போ இங்கே மறுபடியும் பிஎம் செஷன், ஏஎம் செஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக செல்லு. ஸோ 8:30 ஓப்பன் ஆகிருக்கு. 8:30 ஓப்பன் ஆன உடனே ப்ரீவியஸாக இருந்த எஃப்இஜி தான், இங்கே இருந்த எஃப்இஜிலேருந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் வந்து செல் ஆகிருக்கான். ஏன் செல் ஆகிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செல் ஸ்டாப்ஸ் எடுத்துருக்கு. ஸோ எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து செல் ஆகணும். ஸோ இங்கே இருக்கிற இந்த லோஸ்க்கு வந்து போகணும். இங்கே இருக்கிற அந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ், ஸோ இங்கே இருக்கிற அந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ்க்கு போனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, அதனால் அங்கேருந்து அப்படியே கண்டினியூஷன்லேயே வந்து செல் ஆகிட்டான். ப்ளஸ் அது போக இங்கே இருக்கிற இந்த ஹைஸை எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து இங்கேருந்து திரும்பிடுச்சு. சரியா? ஸோ அதுவுமே உண்டு. ஸோ ஒன்ஸ் இங்கே ஏஎம் செஷன் செல் ஆன உடனே நமக்கு பிஎம் செஷனும் என்ன பண்ணணும், செல் ஆகும். ஸோ ப்ரைஸ் ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் வந்து கூடவே வந்து செல் ஆகிட்டான். சரியா? ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, 130 ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் என்ன பண்ணல, ஸ்விங் ஹையை ஸ்வீப் பண்ணலை. எஸ்எம்டி தான் இருக்குதான்னு பார்த்துருவோமா? ஸோ இங்கே ஸ்விங் ஹை வந்து என்ன பண்ணல, ஸ்வீப் பண்ணலை. அதுக்கு பதிலாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஏஎம் செஷனில், இது ஏஎம் செஷனில், இது லஞ்ச் ஆர் இங்கே இருக்கிற இதெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருந்தார். சரியா? ஏன்னா இங்கே இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல, இது நீங்கள் எடுக்கக்கூடாது. இங்கேருந்து ஏஎம் செஷனில் பிடிஆர் இருந்தால் தான் பார்க்கணும். இந்த இது நீங்கள் இல்லைன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுறணும். சரியா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் வந்து அங்கேருந்து செல்லு தான் இருக்குது, அப்படியே செல்லு தான் இருக்குது. சரியா? ஸோ ஹை கிரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், அங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் இருந்து ப்ரைஸ் வந்து செல் ஆகிருக்கான். ஸோ செல் ஆகி உங்களோட என்ன பண்ணிட்டான், நீ எக்ஸ்பெக்ட் பண்ண பாயிண்ட்ஸுக்கு வந்துட்டான். சரியா? ஸோ பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன செய்யணும் அப்படின்லாம் சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல இந்த லோ இங்கே டார்கெட் இருக்கிறனால, டார்கெட் இங்கே முடிஞ்சிருச்சு. ஆனால் ப்ரைஸ் வந்து அது கீழே இன்னும் போக தான் செய்யணும். ஸோ அந்த டார்கெட் நீங்கள் வச்சு வேணால் இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக்கில் ப்ரைஸ் வந்து மறுபடியும் ரெட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம் மேக்ரோவில்.
ஸோ அதுதான் சரியா. ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே, நான் சொன்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு போயிருங்க. பார்ப்போம்.